வணக்கம். நம்ம டெஸ்ட் நம்பர் 23க்கான மேக்ஸ் ஆன்சர் கீ பார்ப்போம். இதில் இன்றைக்கி டாபிக் வந்து உங்களுக்கு டைஸ் கொடுத்துருக்காங்க. சரி, டைஸை பொறுத்தவரை ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 2 பொசிஷன்ஸ் ஆஃப் அ டைஸ் ஆர் shown below. when number 1 is on the top, what number will be at the bottom? 1 என்ற எண் மேல் பக்கமாக அமைந்தால் அதன் கீழ்ப்பக்கம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டைஸை பொறுத்தளவு எதிரெதிர் பக்கங்களுக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். இப்போ இது ஒரு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா 1ன்ற நம்பருக்கு கண்டுபிடிக்க போகிறோம். 1க்கு பக்கத்தில் என்ன நம்பர்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். 4, 6. இதே மாதிரி 4, 6 ரிப்பீட் ஆயிருந்துச்சுன்னா அதில் இன்னொரு நம்பர் தான் ஆன்சராக இருக்கும். அப்போ இதில் பாருங்கள் 4, 6 ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5. புரியுதா? அப்போ இதுக்கு ஆன்சர் 5, ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். How many dots lie opposite to the face having 3 dots when the given figure is folded to form a cube? கொடுக்கப்பட்ட படத்தை ஒரு பகடையாக மடித்தால் 3 புள்ளிகள் கொண்ட பக்கத்திற்கு எதிர்பக்கமாக எது அமையும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக இந்த மாதிரி ஓப்பன் டைஸாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுவும் ஆப்போசிட்டாக அமையும், ஒன்று விட்டு ஒன்று. இப்போ இதுக்கு இது ஆப்போசிட்டு, இதுக்கு இது ஆப்போசிட்டு, இந்த 1க்கும் 2ம் ஆப்போசிட்டாக வரும். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 3 புள்ளிகள். அப்போ இந்த 3 புள்ளிக்கு ஆப்போசிட் எத்தனை அப்படின்னா 6 புள்ளிகள். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் டிஜிட் வில் அப்பியர் ஆன் த ஃபேஸ் ஆப்போசிட் டு த ஃபேஸ் வித் நம்பர் 4? 4க்கு ஆப்போசிட்டாக என்ன வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த டைஸில் 4 இல்லை, ஆனால் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஏதாவது ஒரு நம்பர் ஒரே பக்கமாக அமைஞ்சிச்சு அப்படின்னா, இப்போ இதில் பாருங்கள் 3, இதுலேயும் 3, ரெண்டுமே ஒரே சைடு இருக்குது. சரிங்களா? அப்போ இதுக்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. 5க்கு ஆப்போசிட்டு 1, 2க்கு ஆப்போசிட்டு 6. இப்போ 3க்கு கண்டிப்பாக யார் தான் ஆப்போசிட்டாக இருப்பா அப்படின்னா 4. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 4க்கு ஆப்போசிட்டு. 3க்கு 4 ஆப்போசிட்னா 4க்கு ஆப்போசிட் 3. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. புரியுதுங்களா? சரி, அடுத்த கொஸ்டின். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான். எதிரெதிர் பக்கங்களுக்கு எப்படின்னா இருக்கும்னா இதுக்கு இது ஆப்போசிட்டு, இதுக்கு இது ஆப்போசிட்டு, இவங்க 2 பேரும் ஆப்போசிட்டாக இருப்பாங்க. இப்போ ஒரு டைஸை மடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஆப்போசிட் நம்பர்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்போ அடுத்தடுத்த பக்கமாக வந்துச்சு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு இது ஆப்போசிட்டு, அப்போ இது 2 ஃபார்ம் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஃபார்ம் ஆகாது. அதே மாதிரி பாருங்கள் 2 பிளைனும் ஆப்போசிட்டாக வந்திருக்கு. அப்போ இதுவும் ஃபார்ம் ஆகாது. இப்போ பாசிபிலிட்டி ஏவும் சியும். அப்போ ஆன்சர் 1 and 3, ஆப்ஷன் ஏ. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2 பொசிஷன்ஸ் ஆஃப் எ டைஸ் ஆர் shown below. How many points will be on the top when 2 points are in the bottom? 2க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இங்கே 3, 3 ஒரே டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ 3க்கு 5 ஆப்போசிட்டு. இப்போ கண்டிப்பாக 2க்கு 1 ஆப்போசிட்டாக இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி. சரிங்களா? அடுத்தது. Choose the box that is similar to the box formed from the given sheet of paper. கொடுக்கப்பட்ட படத்தை பகடையாக மடித்தால் கீழ்கண்டவற்றுள் எது சரியாக இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இது ஆப்போசிட்டு, அதே மாதிரி இதுக்கு இது ஆப்போசிட்டு. இப்போ இந்த மாதிரி ஆப்போசிட்டாக இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு இது ஆப்போசிட். சரிங்களா? இப்போ நமக்கு பாசிபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ எல்லா ஆப்போசிட்ஸையும் பாருங்கள். இப்போ இந்த இது இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு ஆப்போசிட் ஒரு ஒயிட் லேயர். இப்போ ஒயிட் லேயர் இல்லாததாக சூஸ் பண்ணணும். யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா டிஏ சூஸ் பண்ணலாம், ஏஏ சூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்கிறது. அடுத்து இந்த டாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டாட்டுக்கு இது அட்ஜசன்ட், இது ஆப்போசிட்டு, ஆனால் இது அட்ஜசன்ட். அப்போ இது இது இந்த 3 ஃபார்ம் ஆகிற மாதிரி பார்க்கணும். அப்போ இதுவும் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இது ஏன் சார் ஃபார்ம் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைஸோட ஷேப் எந்த சைடு திரும்பி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு திரும்பி இருக்குது. அப்போ இதுக்கு அட்ஜசண்ட்டாக யார் வந்திருப்பா அப்படின்னா உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸாக திரும்பி இருக்குது. இப்போ இதுக்கு அட்ஜசண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து இந்த ஓக்கு ஆப்போசிட். அப்போ தேர்ட் ஒன்று மட்டும் ஃபார்ம் ஆகாது. ஆன்சர் ஆப்ஷன் பி, 1, 2 and 4. புரியுதா? அடுத்தது. when the following figure is folded to form a cube, how many dots lie opposite the bearing 5 dots? 5 டாட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஈஸி, சிம்பிள். இதுக்கு இது ஆப்போசிட்டு, 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்போசிட்டு. அப்போ 3க்கு ஆப்போசிட் யாராக இருப்பா அப்படின்னா 5. அப்போ 5க்கு ஆப்போசிட்டு 3. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள்.
சூஸ் த பாக்ஸ் தட் இஸ் சிமிலர் டு த பாக்ஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் த கிவன் சீட். இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த டாட்டுக்கு ஆப்போசிட்டாக யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டார்க் லேயர். அதே மாதிரி 2 ஒயிட் வந்து வரக்கூடாது, ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்குது. சரிங்களா, புரியுதுல கான்செப்ட்? அப்போ இவங்களுக்கு இவங்க ஆப்போசிட்டாகவும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, இப்போ இந்த டார்க் லேயருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால யார் வர மாட்டா, பி எலிமினேட் பண்ணிடலாம். மீதி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த டாட் இருக்குது, இது 2க்கு பக்கத்தில் அட்ஜசன்ட்டு, அப்போ ஏ வரலாம். இங்கே டாட் இருக்குது, இது ஒரு அட்ஜசன்ட்டு, இப்படி வாங்க, இது ஒரு அட்ஜசன்ட்டு, இது ஒரு அட்ஜசன்ட்டு. ஏன்னா உங்களுக்கு டாப் வியூவில் இதை கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ இதுக்கு அடுத்தது என்ன வரும் அப்படின்னா ரைட் சைடு திரும்பும். அப்போ இது சரி, அப்போ சி எடுத்துக்கிறலாம். சரிங்களா, இது 2 அட்ஜசண்ட்டாக வரும். அப்போ டிஏ எடுத்துக்கலாம். அப்போ 1 3 4 ஆன்சர் ஆப்ஷன் பி. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். சூஸ் த பாக்ஸ் தட் இஸ் சிமிலர் டு த பாக்ஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் த கிவன் சீட். இப்போ இதுக்கு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா 2 ஒயிட் அடுத்தடுத்து இருந்தால் கட் பண்ணி விட்டுறணும். சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டார்க் ஷேடு, அதுக்கு கண்டிப்பாக எது ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னா ஒயிட் ஷேடு ஆப்போசிட்டாக இருக்குது. இப்போ இதில் பாசிபிலிட்டி பாருங்களேன், இந்த டார்க் எடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு அட்ஜஸ்டண்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அடுத்தது இப்போ இது மடிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுமே ஒரு அட்ஜஸ்டண்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ இப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லேயர் சூஸ் பண்ணோம், எப்படி எடுக்கலான்னு பாருங்கள். இதுக்கு இப்போ இவங்க 2 பேரும் ஆப்போசிட்னா சர்க்கிளுக்கு இந்த இது ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ இவங்க 2 பேர்த்தையுமே எலிமினேட் பண்ணிடலாம். சரிங்களா, ஏன்னா உள்ளே இருக்க சர்க்கிளுக்கு இந்த உள்ளே இருக்க ஸ்கொயர் ஷேப்பு ஆப்போசிட்டு. இப்போ இவங்க 2 பேர்த்தை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா சி டி இவங்க 2 பேர் இருக்காங்க. இப்போ இதில் என்ன பண்ணலான்னு பாருங்கள், இந்த 2 ஒயிட் லேயர் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டாக இருந்தாலும் இதுக்கு ஆப்போசிட்டு ஒரு ஒயிட் லேயர், அப்போ இவங்களே எலிமினேட் பண்ணலாம். அப்படின்னா இன்னொரு ஒயிட் லேயர் என்னவா இருக்குது அப்படின்னா ஓப்பனாக இருக்குது. அப்போ இந்த 2 ஒயிட் லேயர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 3 4 தான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹியர் 2 பொசிஷன்ஸ் ஆஃப் டைஸ் ஆர் ஷோன். இஃப் 2 இன் த பாட்டம் தென் விச் நம்பர் வில் பி ஆன் டாப். 2 என்ற எண் கீழ்ப்புறம் அமைந்தால் எந்த எண் மேல்புறம் அமையும் கேட்டிருக்காங்க. 2க்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. இப்படி இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 1 ஒரே லேயராக இருக்குது. அப்போ 3க்கு 5 ஆப்போசிட்டு, 2க்கு 6 ஆப்போசிட். ஆன்சர் ஆப்ஷன் டி. சரியா, டைஸ் பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஆப்போசிட் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். தேங்க்யூ.